ஓம் ஸ்ருதி ஸ்மிருதி புராணானாம் ஆலயம் கருணாலயம் நமாமி பகவத்பாதம் சங்கரம் லோகசங்கரம் சங்கரம் சங்கராச்சார்யம் கேசவம் பாதராயணம் சூத்ரபாஷ்யக்ருதௌ வந்தே பகவந்தௌ புனः புனः ஈஸ்வரோ குருராத்மேதி மூர்த்திபேத விபாகினே व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। सहनावतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहैः। ॐ शान्ति शान्ति शान्तिः। எல்லாருக்கும் நமஸ்காரம், ஆசீர்வாதம். இன்னைக்கு தலைப்பு அண்ணன் உபதேசம் அப்படின்னு கனையா அப்படிங்கிறாங்க. கிருஷ்ணர், வாசுதேவன், அச்சுதன் அப்படிலாம் பேர். அர்ஜுனனே அப்படின்லாம் கூப்பிடுறாங்க. ரிஷிகேஷா அப்படின்னு கூப்பிடுவாங்க. ரிஷிக்கு ஈசன். ரிஷின்னா சுருள் சுருளா இருக்கிறது, கேசம்னா தலைமுடி, சுருட்ட தலைமுடி இருக்கிறதுனால கிருஷ்ணனுக்கு ரிஷிகேஷான்னு பேர். ஆனால் தயானந்த சரஸ்வதி அதை மாற்றி பதில் சொல்வார். ரிஷிக்கு ஈஷா, புலன்களுக்கு தலைவர் அப்படின்னு பேசுவார். கண்ணனுக்கு நிறைய பெயர் இல்லை. அவருடைய அவதாரம் வந்து பூர்ண அவதாரம்னு சொல்கிறாங்க. ராமரும் பூர்ண அவதாரம். குழந்தையிலேருந்து அவர் கடைசியாக அவருடைய அவதாரத்தை முடிச்சு போகிற வரைக்கும் வாழ்ந்திருக்கிறார். கண்ணனும் வாழ்ந்திருக்கிறார். மற்ற அவதாரங்கள்லாம் ஆவேச அவதாரங்களும் வந்துட்டு போயிடுவான். நரசிம்மரோ பலராமரோ அதுக்கப்புறம் எப்படி இருந்தாங்கன்னு நமக்கு தெரியாது. பூர்ணமாக மனிதனாக வாழ்ந்தவர்கள் ராமனும் கிருஷ்ணனும் தான். ராமனை வந்து தர்மத்தின் அடையாளம் அப்படின்னு சொல்லுவாங்க. கிருஷ்ணன் வந்து ஆனந்தத்தின் அடையாளம். வாழ்க்கையை ஆனந்தமா வாழ்வதற்கு கிருஷ்ணனுக்கு நம்ம தத்துவம். கிருஷ்ணனுடைய சரித்திரத்தை எல்லாரும் தெரிஞ்சு வச்சிருக்கோம். அவரு பகவத்கீதை பல இடத்துல சொல்றாரு, என்னை உள்ளபடி தெரிந்து கொள்ள வேண்டும், தத்துவ ரீதியாக தெரிந்து கொள்க அப்படின்னு சொல்றாரு. கிருஷ்ணர் என்பவர் யார்? உண்மையிலே அவர் இந்த பூமியில பிறந்தாரா? தேவகி பெற்றெடுத்தாளா? யசோதை வளர்த்தாளா? இடையர் குலத்துல தான் அவங்க வாழ்ந்தானா? மகாபாரத யுத்தம் நடந்ததா? நிச்சயம் அதெல்லாம் நடந்தது. வியாசர் பொய் சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கு. எவ்வளோ பேர் வந்து காவியங்களை எழுதுறாங்க. காளிதாசர் காவியம் எழுதியிருக்கிறார். குமார சம்பவம் அப்படின்னு முருகரை பற்றி எழுதியிருக்கிறார். யுலிசஸ் அப்படின்னு கிரேக்க நாட்டிலையும் நிறைய காவியங்கள் எழுதியிருக்கிறார். வீரர்களை போற்றுகின்ற, தலைவர்களை போற்றுகின்ற காவியங்கள். சில காவியங்களை தமிழில் மொழிபெயர்த்திருக்கிறார். மனோன்மணியம் அப்படிங்கிறது வந்து சுந்தரனார் ஒரு கிரேக்கனா ஒரு காவியத்தை கழுவி எழுதியிருக்கிறார். காவியங்கள் எல்லாம் கற்பனை கலந்தது தான். ஆனால் முழுக்க முழுக்க கற்பனை. கதை அம்சங்க அது சேர்க்கப்படும். கவித்துவம் அதில் வந்து கலந்துருக்கும். அமானுஷ்யமான நிகழ்ச்சிகளாக சொல்லப்பட்டிருக்கலாம். அது எல்லாம் உபச்சாரமாக எடுத்துக்கணும், ஒரு பெருமைக்காக எடுத்துக்கணும். உள்ள இருக்கிற சாராம்சம் முதல்ல முக்கியம். பார்த்தா ராமாயணமும் மகாபாரதமும் இந்த பாரத நாட்டில் கட்டாயம் நடந்தது. குரங்கு பேசிச்சா, கருடன் பேசுமா, 10 தலை ஒரு ஆளுக்கு இருக்குமா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வந்து தத்துவ ரீதியாக நம்ம புரிஞ்சுக்கணும். 10 தலைங்கிறது வந்து உண்மையிலே ஒரு கழுத்தில் 10 தலை எப்படி வைக்கிறது?
ஆறுமுகனுக்கு 6 தலை வைக்க முடியும். எந்த தலை வழியாக சாப்பிட்றது, எந்த தலை பேசும், அடுத்து ஒரு தலை சிரிக்கிறது ஒரு தலைன்னு வச்சுக்க முடியுமா? தலைகணம் பிடிச்சவன் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல. ராவணனுக்கு அப்போ எத்தனை தலைகணம் பாரு, 10 அகங்காரம். நமக்கு ஒரு அகங்காரம் தான் இருக்கு. அன்னியன் ஒரு படம், அதில் அவனுக்கு 3 அகங்காரம் இருக்கு. ரெமோன் ஒன்று, அப்புறம் அன்னியன் ஒன்று, இன்னொன்று எதுங்க அன்னியன் ஒன்று. ஒருத்தருக்குள்ளேயே எத்தனை அகங்காரம் இருக்குது பாரு. உண்மையிலே சில மனிதர்கிட்ட அப்படி பல அகங்காரம் இருந்தது நம்ம பார்க்குறோம். ஒரு பெண்ணுக்கு 2 அகங்காரம் இருக்குது உள்ள. ஒரு அகங்காரம் இருக்கும்போது டயபெட்டிஸ் இருக்கும், மருந்தெல்லாம் சாப்பிட்டுக்குவாங்க. இன்னொரு அகங்காரம் வரும்போது நார்மலாக இருப்பாங்க. அவங்ககிட்ட பிஹேவியரில் வேறு. பாடியினுடைய ஃபிசியாலஜியே இந்த அகங்காரத்தில் மாறுது. நம்ம என்னவா நம்ம பாடி நினைக்கிறோமோ அதுதான் அகங்காரம். என்னவா நம்ம சிருஷ்டி பண்ணிக்கிறோம். அந்த பெண்ணு தன்னை வந்து டயபெட்டிஸ் பேஷண்ட்டாக நினைக்கும் போது டயபெட்டிஸ் ஆயிடுது. இதெல்லாம் நீங்கள் யோசனை பண்ணி பார்க்கணும். உண்மையிலே டயபெட்டிஸ் அந்த பொண்ணுக்கு இருக்கா? இருந்ததுன்னா இன்னொரு அகங்காரம் வரும்போது அது எல்லாம் போயிடுது. கண்ணன் உடைய மகிமையை நம்ம இப்போ தெரிஞ்சுக்கணும்னா அந்த பூர்ண அவதாரத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். மகாபாரதமும் ராமாயணமும் சரித்திரங்கள், அதுக்கு இதிகாசம்னு பேர். இவ்வாறு நடந்தது, ஹிஸ்ட்ரி அப்படிங்கிறது தான் இதிகாசம். கண்ணனுடைய மகத்துவத்தை மகாபாரதத்துக்கு முன்னாடி இருக்கிற ஒரு மகத்துவம், கம்சனை வதை செய்கிற வரைக்கும், அதுக்கப்புறம் வந்து தனியாக ராஜாவாகி அரசாட்சி செய்யும் பொழுது இன்னொரு சரித்திரமாக ஆரம்பிக்கிறது பார்க்கலாம். இந்த 2வது பகுதி தான் மகாபாரதத்தோட சம்பந்தப்பட்ட கண்ணனுடைய வாழ்க்கை. அதுக்கு முன்னாடி கம்சனை வதை செய்வதற்காகவும் அரக்கியில் கொள்வதற்காகவும் கர்கர் போன்றவர்களுக்கெல்லாம் உபதேசம் சொல்வதற்காக இருந்தது. கண்ணனுடைய விஸ்டம், ஞானம், அரசியல் தந்திரங்கள், தர்மத்தை நிலைநாட்டுவதற்கு அவர் எப்படி வந்து தர்மத்தை கையாளுறார், அகிம்சையை கொண்டு வரணும், நியாயத்தை கொண்டு வரணும்னா அது எப்படிப்பட்ட ஜட்ஜ்மெண்ட்டு அப்படிங்கிறத கண்ணனுடைய வாழ்க்கையிலேருந்து நம்ம புரிஞ்சுக்கலாம். மகாபாரதத்தில் அவர் எடுத்ததெல்லாம் சாட்சாத் கண்ணனே நமக்கு நீதிமன்றத்தில் நீதிபதியாக இருந்து காட்டி கொடுத்ததாக தான் இருக்குது. எப்படி தான் வழக்காட முடியும்? அவருடைய சாதுரியத்தினால தான் பகவத்கீதையே நமக்கு கிடைச்சது. அவருடைய விஸ்டம், அவருடைய திறமையால தான் பீஷ்மரை கொல்ல முடியும். அவர் கொல்லலை, சிகண்டியை வச்சு கொன்னார். சிகண்டியால் தான் கொல்ல முடியும். அப்போ தான் அவர் போர்க்கவியை எடுக்க மாட்டார். பீஷ்மர் தன் போர்க்காரத்தையே எடுக்க மாட்டார். யார் முன்னாடி? பெண்ணாக பிறந்து ஆணாக வாழ்ந்தவன். அது போன்ற டிரான்ஸ்ஜெண்டருங்கிறார். அவங்க முன்னாடி நான் சண்டை போட மாட்டேன்னு ஒரு விரதம். மற்றபடி அவரை கொல்லவே முடியாது. இதெல்லாம் அவருக்கு தெரியும். பாரத போருக்கு தூது சென்றார். அதில் அவர் சாதுரியமாக நடத்தினது. முதல்ல அரக்கு மாளிகை, லட்ச கிரகம்னு பேர். லட்சம்னா அரக்கு, லட்சம்னாக்கா லட்சம்னு அர்த்தம் இருக்குது. அந்த அரக்கு ஒரு பூச்சியினுடைய எச்சந்தான். மரக்கொம்புல அந்த பூச்சிங்க அடர்த்தியாக, நீங்கள் அந்த பால் பூச்சி வெள்ளையாக ஒட்டிக்கிறது பார்ப்பீங்க இல்லையா? அந்த மாதிரி அந்த அரக்கு பூச்சியும் ஒட்டிக்கும். அதோடைய உடம்புலேருந்து உற்பத்தி ஆகத்தான் அரக்கு. அது லட்சக்கணக்காக இருக்குது இல்லையா? அதனால் லேக்குன்னு பேர். ஆங்கிலத்துலேயும் அரக்குக்கு என்ன பேர்? லேக். பணத்துக்கும் லட்சம்னு பேர். அந்த அரக்கு மாளிகையில் பஞ்சபாண்டவர்களை தப்பிக்க வச்சார். அவருடைய துணை இல்லைன்னா அது நடந்திருக்கவே நடக்காது. பீஷ்மரை வதம் செய்தது, துரோணரை அழிக்கிறதுக்கு உதவி செய்தது, பகவத்கீதையை கொடுத்தது. குறிப்பாக துரியோதனனை கொல்லுவதற்கு அவருடைய பலவீனம் எங்கேன்னு கண்டுபிடிக்கிறார். அவருக்கு மட்டும்தான் தெரியும் பலவீனம் எங்கே இருக்குன்னு. அவருடைய பலவீனத்தை கொண்டு அவனை வீழ்த்தலாம்
ஒருத்தருடைய விரதத்தை கொண்டே அவனை வீழ்த்தலாம்னு பீஷ்மரை விரத்தினார். அவருடைய விரதம் டிரான்ஸ்ஜெண்டர் சொல்லக்கூடிய 2 கெட்டான் மனிதனுடன் நான் சண்டையிட மாட்டேன். ஒருத்தருடைய பலவீனத்தையும் பயன்படுத்தி அதையே பலமாக்குறதும், ஒருத்தருடைய வைராக்கியம் அல்லது அவருடைய பிடிவாதம் எதில் இருந்தோ அதை வச்சு தான் அவனை தாக்க முடியுங்கிறதெல்லாம் மகாபாரதத்துலேருந்து கண்ணன் மூலம் தான் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இது அவனுடைய சாதுரியம், ஞானம், இதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கணும். சாட்சாத் அவர் பகவான், நாமும் தான் பகவான் தான். நமக்கு தெரியாமல் மனுஷனாக பிறந்துட்டோம். அவர் பிறக்கும்போதே பகவானாக பிறந்தார், ஆனால் தெரியாத மாதிரி நடித்தார். ராமரும் அப்படிதான். உண்மையிலே இப்படி கடவுள் மனிதனாக பிறப்பாரா? பிறக்க முடியும். ஒரு உடம்பு வரணும்னா அந்த உடம்பு உண்டாக்குவதற்கு ஒரு ஆசை இருக்கணும். அது பேர் சங்கல்பங்க. நாமெல்லாம் உடம்பு எடுத்து வந்துருக்கிறோம். ஆளுக்கு ஒரு உடம்பு இருக்கு. இதுக்கு முன்னாடி எத்தனை கோடி உடம்புகள் நம்ம எடுத்திருக்கோம் உனக்கு தெரியுமா? இந்த முதல் தடவை பிறக்கலை, பல கோடி முறை நீ பிறந்திருக்கிற வெவ்வேறு அம்மாவுக்கு. இந்த பிறப்புல இவங்க அம்மா. பிறப்பு வரணும்னா அதுக்கு முதல்ல ஆசை வேணும். அடுத்தது பாவ புண்ணியம் வேணும். மனித ரூபம் எடுக்குன்னா பாவ புண்ணியம் வேணும். பாவமே வேணும், புண்ணியம் வேணும். முழுக்க முழுக்க புண்ணியம் மட்டும் இருந்தாக்கா சொர்க்கலோகத்தில் உடம்பு கிடைக்கும். சொர்க்க உடம்பு. அந்த உடம்பு வச்சு சொர்க்கத்தை அனுபவிக்கலாம். முழுக்க முழுக்க பாவம் செய்திருந்தா ஒரு பிறவியில் அதுக்கு ஒரு உடம்பு தரப்படும். அந்த துன்பம் அனுபவிக்கிறதுக்கு வாய்ப்பு தரக்கூடிய உடம்பு, அந்த உடம்பு நரகத்தில் கொடுக்கப்படும். பாபம் புண்ணியம் ரெண்டும் சேர்ந்து செய்திருந்தால் மனித உடம்பு கொடுக்கப்படும். இப்போ மனிதனாக பிறந்த எல்லாருக்குமே பாப புண்ணியம் ரெண்டும் உண்டு. ராமகிருஷ்ண பரமஹம்சர், சங்கர பகவத் பாதர், கௌடபாதர் போன்றவங்கெல்லாம் பாவ புண்ணியம் செய்து இருப்பாங்க. ஆனால் சங்கரரை சங்கருடைய அவதாரம்னு சொல்கிறாங்க. அவதாரத்தை பற்றி நான் இப்போ சொல்கிறேன். ஒரு உடம்பு வேணும்னா அந்த உடம்புக்கு கட்டாயம் என்னென்ன வேணும்? ஆசை, பாபம், புண்ணியம். இப்போ கண்ணன் பிறந்தார், ராமர் பிறந்தார். இதுக்கு முன்னாடி எத்தனையோ அவதாரங்கள் இருந்து சங்கரரும் பிறந்தார். அவங்களும் நம்மளை மாதிரி பாவ புண்ணியம் செய்திருந்தாங்க, பிறக்க முடியும் இல்லையா? எந்த பாவம் பண்ணி ஒரு மனிதனாக வந்தார்? அதுக்கு கேள்விக்கு பதில் சொல்ல முடியாது. உண்மையிலேயே அவர் அப்படி பாவம் பண்ணியிருந்தாருன்னா, புண்ணியம் பண்ணியிருந்தாருன்னா அதுக்கு முன்னாடி பிறந்திருக்கணும். அவருக்கு முன்னாடி ஒரு உடம்பு இருந்திருக்கணும். இப்போ அந்த உடம்புக்கு அவர் அதுக்கு முன்னாடி பாவம் புண்ணியம் பண்ணியிருக்கணும். இப்போ நம்மளை மாதிரி அவர் ஆகிடுவார். இப்போ யாரும் பாவம் புண்ணியம் பண்ணாமல் உடம்பும் கிடைக்காது. ஏன்னா அது விதி. சாஸ்திரம் அப்படி விதி சொல்லியிருக்குது. இப்போ விதி எப்படி மீறுவார்? எப்போ ஒரு கோடி மனிதர்கள் அல்லது பல லட்சம் மனிதர்கள் ஒரே மனதாக அழுது புலம்பி, எங்களுக்கு பகவானே நீ வரணும், காப்பாற்றப்படணும், உங்களால் மட்டும்தான் இதுக்கு தப்பிக்க முடியும் அப்படின்னு எல்லார் மனதிலையும் தோணுதோ, அப்போ எல்லாருடைய சங்கல்பமும் அவருடைய சங்கல்பம் ஆகிடும். ஏன்னா ஆசை வேணுங்கிறது இப்போ நம்முடைய சமஷ்டி ஆசை, அதெல்லாம் ஒரு ஆசையாயிடும். நம்முடைய புண்ணியங்கள்லாம் இருக்குது பார்த்தீங்களா? கண்ணன் பிறக்கிறதுக்கு முன்னாடி எப்படிப்பட்ட கஷ்டங்களை அனுபவித்தாங்க ரிஷிகளும் முனிவர்களும் யோகிகளும் சாதுக்களும் சன்னியாசிகளும் கிரகஸ்தர்களும் குடும்பத்தில் இருக்கிற எவ்வளோ பேர் கம்சங்கிட்ட வதைப்பட்டாங்க, கஷ்டப்பட்டாங்க. அதுக்கு முன்னாடி ஹிரண்யகசிபு போன்றவர்களும் நரசிம்மரா வர்றதுக்கு காரணமாக அழுது புலம்பிய மனிதர்களுடைய அழுகையும் அவங்களுடைய புண்ணியங்களும் அவங்களுடைய வேண்டுதல்களும் அவங்களுடைய சங்கல்பங்களும் தான் உருவெடுத்து ஒரு சரீரத்தை உண்டு பண்ணு. அந்த சரீரம் தேவிக வயிற்றில் பிறகு அந்த சரீரம் ஆண் பெண் கூட்டத்தினால வர்றதில்லை. மகான் இயேசு கூட அப்படிதான் அவதாரம் எடுத்திருக்கிறார். கடவுள் மனிதனாக பிறப்பார்.
எப்படி பிறப்பார்? நம்மளால தான். இப்போ கடலில் பிறக்க வைக்கிறது யார்? நாம தான். நம்முடைய ஆசைகளும் நம்முடைய புண்ணியங்களும். அப்போ அதனால் கண்ணனுடைய தேகம் புண்ணிய தேகம்தான், அதில் பாப கலப்பே கிடையாது. இப்போ ராமருடைய தேகத்தில் பாப கலப்பு இல்லைன்னா அவர் எப்படி மனைவி இழந்தார், எப்படி அரசாட்சி இழந்தார்? அதெல்லாம் ஒரு நடிப்பு. மனிதனாக இருந்தால் இதெல்லாம் இருக்கணும். ஒரு கடவுள் மட்டும் வசதியாக வாழ்ந்துட்டு ஒரு துன்பமும் இல்லாமல் நான் வந்த பாரு எப்படின்னு சொன்னால், நீ என் கஷ்டம் உனக்கு எப்படி தெரியும்? கடவுள் மனிதனாக பிறக்க வேண்டும், அவன் காதலித்து வேதனையில் வாழ வேண்டும்னு சொல்லியிருக்கிறான். அப்போ மனிதனை மாதிரி அவன் பிறக்கணும்னா அவர் புண்ணிய சுரூபமாக தர்ம அவதாரமாக இருந்தாலும் கூட அவர்கள் துன்பம் அனுப்புவது போல ஒரு நடிப்பு நடிப்பான். அதெல்லாம் ஒரு உபச்சாரத்துக்காக சொல்லுவார். பின்னாடி அவருடைய வாழ்க்கையில் நடந்த மகிமைகள் போன்றதெல்லாம் கவிஞர்கள் தன்னுடைய கற்பனையினால அதிகமாக எழுதியிருக்கிறாங்க. ஒருவேளை அவர் காளிங்கனை கொண்டு இருக்கலாம், ஆனால் தலையில் நடனம் ஆடினாரு அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் கற்பனையை கொஞ்சம் சேர்த்துக்கிறது தான் ரொமான்டிசிசம் அப்படின்னு பேர். ரொமான்டிசிசம் அதீத கற்பனை. இலக்கியத்தில் செவ்வியல் இலக்கியம்னு சொல்லுவாங்க. இந்த செவ்வியல் இலக்கியத்தில் இதை மாதிரி ஒரு ஹீரோவை உயர்த்தி பேசுவதற்கு அப்படின்லாம் சொல்கிறாங்க. இப்போ கண்ணனை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கிட்டோம். கண்ணனுடைய உபதேசத்தை இப்போ நம்ம பார்ப்போம். இதில் உங்களுக்கு கேள்வி எதாவது இருக்கா கண்ணனை பற்றி? கண்ணன் பிறந்தது உண்மைதான், ஒரு ஜாதகமெல்லாம் இருக்குது. எப்படி பிறந்தாருங்கிற ரகசியத்தை நம்ம சொல்லி தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ இனிமேல் இதை வச்சு நீங்கள் மற்றவங்களுக்கு பதில் சொல்லணும். மனித உடம்பு கடவுள் எடுப்பாருன்னா எடுப்பார். நம்முடைய பாவம் புண்ணியங்களால் எடுத்திருக்கிறார் அப்படின்னு எடுத்துக்கணும். நம்முடைய சொந்த பாவ புண்ணியத்தில் நம்ம உடம்பு எடுத்துக்கிறோம். இந்த உடம்பு எடுப்பதையே நம்ம எதிர்காலம் எப்படி இருக்க போகுது, நாம் இறந்த பிறகு எங்கெல்லாம் போவோம் அப்படிங்கிறத பகவான் கிருஷ்ணரே சொல்லியிருக்கிறார். அதுதான் இன்னைக்கு காலையில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த கேள்வியை அர்ஜுனன் தான் கேட்குறான். எனக்கு ஒரு கேள்வி எல்லாம் இருக்குது, அந்த கேள்விக்கு பதில் சொல்லுங்கள். 8வது அத்தியாயம் அக்ஷர பிரம்ம யோகம் இதோடைய பேர். அர்ஜுனன் ஒரு கேள்வி கேட்குறான். இந்த கேள்வியில் நிறைய சப்ஹெட்டிங் இருக்குது, பேராகிராஃப் கொஸ்டின் மாதிரி. கிம் தத் பிரம்ம கிம் அத்தியாத்மம் கிம் கர்ம புருஷோத்தம அதிபூதம் கிம் புரோக்தம் அதிதைவம் கிம் உச்யதே. ஒரே ஸ்லோகம். அர்ஜுனன் கேட்குறான், கிம் கிம்னா என்ன 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 கேள்வி கேட்குறாங்களே. வாழை மரம் விதை ஈனுமா? வாழை மரம் விதை ஈனுமா? தெரியாதா? தெரியாதா? வாழைப்பழம் சாப்பிட்ருக்கியா? அதில் கொட்டை இருக்குதா? லைட்டாக இருக்குதா? அது முளைக்குமா? இல்லை. வாழைப்பழம் விதை ஈனுமா? இது மாதிரி கேள்வி கேட்குறாங்கல்ல. கிம் அவன் கேட்குறான் அர்ஜுனன். கிம் எத்தனை கேட்குறான்? பிரம்மம் என்றால் என்னன்னு கேட்குறான். கிம் தத் பிரம்ம, கடவுள்னா யார்? கடவுள்கிட்டே கேட்குறான். கிம் அத்தியாத்மம், அத்தியாத்மம்னு சொல்லக்கூடியது எது? 2வது. கிம் கர்ம, 3வது. கர்மம் என்றால் என்ன? கிம் அதிபூதம், கிம் அதி தெய்வம். இன்னொரு கேள்வி அடுத்த ஸ்லோகத்தில் வருது. அதி அக்ஞக கத. இப்போ படிப்போம், 2வதையும் படிப்போம். அதி அக்ஞக கதம் கோத்ர தேகம்
தேகம் अस्मिन् மதுசூதன प्रयाणकाले च कथं ஏயோசி நியதாத்மபிஹி அப்படின்னு இந்த கேள்வி. இதுதான் அவருடைய அர்ஜுனன் பேசுறான், அண்ணன் கிட்ட கேட்குறான். மகாபாரத போர் நடுவில் சேனைகளுக்கு மத்தியில் இதை பேசிட்டு இருக்கிறாங்க. அவங்கெல்லாம் வெயில நின்றுட்டு இருக்கிறாங்க, லட்சக்கணக்கான ஜனங்க. இவங்க 2 பேரும் தேர்ல இருந்துட்டு பிரம்மம் என்றால் என்ன பண்ணா இது நடக்குமா? வியாசர் இது மாதிரி இந்த இடத்துல சொன்னாதான் பொருத்தமா இருக்கணும்னு இதை உள்ள திணிச்சிருக்கிறார். நம்ம சினிமாவில் எத்தனை பாட்டுகள் வருது, உண்மையில அத்தனை பாட்டு வேணுமா? பாட்டு வச்சாகணும். முன்னெல்லாம் பழைய சினிமாலெல்லாம் பாட்டுகள் 14 இருக்குதுன்னு சொன்னாதான் நாங்க போவோம். 30 ரீல் இருக்கணும். இப்போ 7 பைசா டிக்கெட்டு, அரைனா டிக்கெட்டு, அது வந்து 6 பைசா. அந்த டிக்கெட்டு வாங்கிட்டு போகும்போது எத்தனை ரீல் பார்ப்போம் சொல்லுவாங்க. 30 ரீல் 32 ரீல்னா தான் போவோம் அந்த படம். இப்போல்லாம் இப்போ 3 மணி நேரம் ஓடும், 20 பாட்டு இருக்கணும், அப்போ தான் அந்த படம் ஓடும். அந்த பாட்டெலாம் தேவையே கிடையாது. அது மாதிரி பகவத்கீதை இந்த பெரிய போர் நடக்கிற அந்த சீனுக்கு நடுவில் மகாபாரதம் பெரிய கதையில் ஒரு பாட்டு, பகவத்கீதை. பகவானே பாடுறார், டூயட் பாடுறார் அர்ஜுனனோட. அதை ஒட்டு கேட்கிறான் ஒருத்தன், சஞ்சயன். இந்த பாட்டை கேட்குறவன் ஒருத்தன் அங்கே இருக்கிறான், திருதராஷ்டிரன். இப்படி வந்து கதை புனையப்பட்டிருக்கு. இந்த கதையை வச்சிருக்கிற மெத்தடு பாருங்கள். இலக்கியத்துக்கு எப்படியெல்லாம் ஒரு லட்சணம் இருக்குமோ அத்தனையும் அதில் இருக்குது. வியாசருடைய இந்த விஷால புத்தியை நம்ம அதை ரசித்தாதான் தெரியும். இங்கே கேட்போம். அவர் கேட்குறாரு, பிரம்மம் என்றால் என்ன, அத்தியாத்மம், அதிபௌதிகம், அதி தெய்வம், அதி யஜ்ஞம், கர்மம், இத்தனை கேள்வியும் கேட்டுக்கிறார். அவர் பொறுமையாக பதில் சொல்றார். இந்த கேள்விக்கு பதில் இங்கே கண்ணன் அவர் வந்து புருஷோத்தம அப்படின்னு கேட்குறார். மனிதர்களிலே உத்தமமானவனை, புருஷ உத்தம. அடுத்த 2வது ஸ்லோகத்தில் மதுசூதன, மது சூதன, மது என்பவனை அரக்கனை கொன்றவனே அப்படின்னா. சரி, அது விட்டுடும். ஓ, பகவான் பண்றார். ஸ்ரீ பகவான் உவாச்ச அக்ஷரம் பிரம்ம பரமம். ஒரு பதில் சொல்லிட்டார். அவன் கேட்டது கிம்னு கேட்டான். அக்ஷரம் பிரம்மம் பரமம், பதில் இவ்வளவுதான். மார்க் 100%. நாம தான் விளக்கணும். இப்போ அடுத்தது ஸ்வபாவோ அத்தியாத்மம் உச்சதே. ஸ்வபாவம் எதுவோ அதுதான் அத்தியாத்மம் என்று சொல்லப்படுகிறது. 2வது லைன்ல அத்தியாத்மத்தை விளக்கிட்டார். இப்படி இருந்தால் பகவத்கீதை எப்படி யார் புரிஞ்சுக்கிறது? அர்ஜுனுக்கு அவ்வளோ அறிவா? ஒரே லைனில் ஒரு பிரம்மத்தை விளக்கிட்டார். அக்ஷரம் பரமம் பிரம்ம. இதை நம்ம ஆராய்ச்சி பண்ண போகிறோம் இப்பொழுது. இதுதான் கண்ணனுடைய ஒரு வார்த்தை. ஸ்வபாவோ அத்தியாத்மம் உச்சதே. ஸ்வபாவம் தான் அத்தியாத்மம் என்று சொல்லப்படுகிறது. பூதபாவோ உத்பவ கரோ விசர்கः கர்ம சஞ்சிதः. கர்மம் என்பது என்ன என்றால் பூதபாவ உத்பவ கரோ விசர்க்கம் அப்படின்னு சொல்றார். இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய எல்லா நட்சத்திரங்களையும், சூரிய சந்திரர்களையும், அதில் இருக்கிற உயிரினங்களையும், பூமி முதலானதையும் அத்தனை ஜகத்துன்னு ஒரு வார்த்தை இருக்கு. அதை உற்பத்தி செய்வது விசர்க்கம்னு பேர். விசர்க்கம்னா ஒரு தனி அர்த்தம் இருக்கு. நம்ம டாய்லெட்டில் போய் உட்காரோம் இல்லையா, அப்போ வெளியே போகிறது பேரும் விசர்க்கம் தான். வெளிப்படுத்துறதுக்கு விசர்க்கம்னு பேர். நம்ம டாய்லெட் பண்ணுற மாதிரி பகவான் இந்த பிரபஞ்சத்தை வெளிப்படுத்தியிருக்கிறார். அது மலம் மாதிரி தான், அது பேர் விசர்க்கம். மற்ற ஆச்சாரியர்கள் இப்படி எல்லாம் விளக்கம் கொடுக்கல.
விசர்க்கம்ங்கிறத இந்த அர்த்தத்தில் நம்ம எடுத்துக்கணும். வெளிப்படுத்தி இருக்கிறார். அந்த வெளிப்படுத்தும் நிகழ்ச்சி பேர் கர்மம் அப்படிங்கிறார். மெல்ல மெல்ல நம்ம பார்ப்போம். இப்போ 3 வார்த்தை முடிச்சிட்டோம். பிரம்மம் என்றால் என்ன, அத்தியாத்மம் என்றால் என்ன, கர்மம் என்றால் என்ன. கர்மம் என்பது முத்தொழில் செய்வது, இந்த பிரபஞ்சத்தை உற்பத்தி செய்வது, நிலைப்படுத்துவது, மறைப்பது. அடுத்த ஸ்லோகத்தில் அதிபூதம் சரோபாவ புருஷாச்சாதி அதிதைவதம் அதியஜ்ஞோ அகம் ஏவ தேஹே தேஹப்ருதம் வர அப்படின்னு சொல்றார். ரெண்டாவது ஸ்லோகத்தில் அதிபூதம்ங்கிறது சரோபாவ. அதிபூதம் என்பது அழிந்து நாசமாவது. புருஷாச்சாதி அதிதெய்வதம், புருஷன் தான் அதிதெய்வம் அப்படின்னு சொல்றார். இப்படித்தான் சொல்றார். அதியக்ஞோ அகம் ஏவ. அதியக்ஞன் கேட்டிய அது நான் தான் இந்த தேகத்தை எல்லாம் தாங்கி கொண்டிருக்கேன். தேகே தேக பிரதாம் வர அப்படின்னு சொல்றார். இதை பற்றி தான் நம்ம இன்னைக்கு முழுக்க அர்த்தம் போகிறோம். அதுக்கப்புறம் அவன் கேட்குறான். அவன் கேட்டான் கேள்வி. பிரயாண காலே கதம் நியதாத்மபிகி, நாம் இறந்த பிறகு எங்கே செல்கிறோம் ஒரு கேள்வி கேட்டுக்கிறான். இப்போ அர்ஜுனன் கேட்ட கேள்வியில் என்னென்ன வருது? பிரம்மம், கர்மம், அத்தியாத்மம், அதிதெய்வம், அதிபௌதிகம், அதியக்ஞம். அப்புறம் பிரயாண காலத்தில் மரண காலத்திலே மனிதர்கள் எங்கே செல்கிறார்கள் அப்படின்னு கேள்வி சொல்கிறார். இந்த அத்தியாயம் 8வது முழுக்க இவர் தான் பதில் சொல்கிறார். முதல்ல 5 கேள்விக்கு 2 ஸ்லோகம் முடிஞ்சிடுச்சு. இறந்த பிறகு எங்கே போவாங்கன்னு கேட்கறதுக்கு தான் மீதி 20 ஸ்லோகமும் அவர் இப்போ சொல்ல போகிறார். இது ஜனரஞ்சகமாக ஜனங்களுக்கெல்லாம் ரொம்ப பொருத்தமாக இருக்குங்கிறதுனால இந்த தலைப்பை நம்ம எடுத்துக்கிட்டோம். ஏன்னா தத்துவ ரீதியாக ரொம்ப ஆத்மாவையும் பிரம்மத்தையும் பண்ணலாம். ஒவ்வொரு சென்டென்ஸாக பார்ப்போம். பிரம்மம் என்றால் என்ன, கடவுள் என்றால் என்ன அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டான். அவர் ஒரே லைனில் பதில் சொல்லிட்டார். அக்ஷரம் பிரம்ம பரமம். நீங்கள்லாம் கடவுள் யாருன்னு கேட்டால் என்ன சொல்லணும்? அக்ஷரம் பரமம் அப்படின்னு சொல்லணும். அக்ஷரம் என்றால் என்ன? 2 அர்த்தம். எழுத்துக்களுக்கு அக்ஷரம் பேர். அ ஆ இ ஈ உ உ ஏபிசிடி ஆல்ஃபா பீட்டா ஒமேகா இதெல்லாம் அக்ஷரம். வவல்ஸுக்கு அக்ஷரம்னு பேர். வாக்கியங்களை எவ்வளோ பேசுகிறோம். குயில் கூவுது, மாடு கத்துது, மனிதன் பேசுகிறான், எல்லாமே ஒலிகள் தானே. இந்த ஒலிகள் மிகச்சிறிய ஒலியை உடைக்கணும். குக்கு அப்படி கத்துது, அதை உடைச்சிங்கன்னா எத்தனை சவுண்டு வருங்க? குக் கு குரில் நெடில். அதுக்கு கீழே குறைக்க முடியுமா? முடியாது இல்லையா? அது பேர் குறைக்க முடியாதுன்னு பேர் அக்ஷரம்னு பேர். க்ஷரம்னா வெட்டுறது. ஒரு தோசையை 3 பேருக்கு வெட்டி கொடுக்குறோம், அப்போ அது பேர் க்ஷரம். துண்டு பண்ணுறது. அக்ஷரம்னா துண்டு பண்ண முடியாது. இப்போ வாக்கியத்தில் எவ்வளோ வேணால் பேசணும். அகர முதல் எழுத்தெல்லாம் அப்படின்னு பேசணும். அது துண்டு துண்டாக உடைச்சிங்கன்னா எவ்வளோ வரும்? அ க ர மு. அதையும் உடைக்க முடியுமா? ஆவை கொஞ்சம் உடைங்க பார்க்கலாம். உடைக்க முடியுமா? முடியாது. நீ சொல்லு. ஆன்றதை உடைக்க முடியுமா? முடியாது. காவை உடைக்க முடியுமா? காவை உடைக்க முடியுமா? இக் ப்ளஸ் இக் எப்படியோ அது உயிரும் மெய்யும் சேர்ந்தது. இதுக்கு மேலே குறைக்க முடியாது அப்படிங்கிறது பேர் அக்ஷரம். இப்போ எழுத்துக்கும் அக்ஷரன் தான் பேர், கடவுளுக்கும் அக்ஷரன் பேர். அதனால் அகர முதல எழுத்தெல்லாம்னு அவர் சொல்கிறார். எப்படி அக்ஷரம் எழுத்துக்களுக்கெல்லாம் முதலோ, அதே போல் இந்த பிரபஞ்சத்தையும் பிளக்க முடியாத, வகுக்க முடியாத, யாராலும் துண்டுபடுத்த முடியாத, பீஸாக உடையாத, முழுமையான பூர்ணமான ஒன்று இருக்குது. அதுவும் அக்ஷரம், கடவுள். ஒரு பொருளுக்கு உறுப்புகள் இருந்ததுன்னு வச்சுங்க. இந்த சோஃபாவை பிரிச்சிடலாமா இல்லையா? இந்த மாலையை பிரிச்சிடலாம். எதை உங்களால் பிரிக்க முடியாது?
அதுக்கு ஒரு பேர் கூடாது, அதுக்கு ஸ்பேர் பார்ட்ஸே இருக்கக்கூடாது. நீ இந்த இங்கே பார்த்துருக்கிறல்ல, இங்கே இன்னும் சுற்று உன் பாப்பா பேர் என்ன தாங்க? பிரதீப். அப்புறம் உன் பேர் கீர்த்தி. உன் பேர் ரமணா. நீங்களாம் கவனிக்கணும். இங்கே இருக்கிற பொருள் எல்லாம் பாருங்கள். இதில் எல்லாம் துண்டு துண்டாக உடைக்கக்கூடியது எத்தனைன்னு கண்டுபிடிங்க, உங்களையும் சேர்த்து. எல்லாம் பண்ணலாம் இல்லையா? ஏதோ உடைக்க முடியாத ஒன்று இருக்குதா? கல்லுன்னு சொல்லாதீங்க, கல்லையும் உடைச்சிடலாம். பிளக்க முடியாதது ஒன்று காட்டுங்க. இங்கே உங்களை சொல்லிட்டு தான் இருக்கு. வெரி குட். டீச்சர் சொல்கிறாங்க. அவங்க இவங்களுக்குள்ள வாண்டுக்கெல்லாம் டீச்சர் இருந்தோமா? இந்த ஆகாயத்தை யாரோ பழக்க முடியுமா? அப்ப ஆகாயம் பேர் என்ன? அக்ஷரம். இந்த அந்த அக்ஷரம் என்ற ஆகாயத்துல தானே எழுத்தெல்லாம் தோன்றுது. எழுத்து எங்கன்னு தோன்றும்? ஆகாயத்துல தோன்றும். ஏன்னா ஆகாயத்துக்கு சப்தம்ங்கிற ஒரு குணம் இருக்கு, அதுலேருந்து தான் தோன்றும். சப்தத்தை உண்டு பண்ற ஆகாயமாகத்தான் கடவுள் இருக்கிறார். இப்போ கடவுளை காட்டணும்னா என்ன பண்ணுவீங்க? ஆகாயத்தை காமிச்சா போதும். ஆகாயத்தை எங்க காட்டுவீங்க? இங்க காட்டக்கூடாது. ஆகாயம் உங்களுக்குள்ளே இருக்கு. வாய் திறந்தாலும் ஆகாயம். ஆகாயம் எங்கேயோ இருக்கிற மாதிரி யாரும் காட்டக்கூடாது. ஆகாயத்தை பார்த்துட்டு வாங்கன்னா சில பேர் அப்படி போய் அங்கே போய் பார்ப்பாங்க. வானத்தை நமக்கு நடுவில் இருக்கிறது ஆகாயம், மூக்கு தொலைக்குள்ள இருக்கிறது ஆகாயம், வாய்க்குள்ள இருக்கிறது ஆகாயம். கடவுள் எங்கெல்லாம் இருக்குதாரு? அவரை யாரும் ரெண்டா பழக்க முடியாது. ஏன் சார் இந்த டம்ளரை பிடிச்சோம்னா இதுக்குள்ள ஒரு ஆகாயம் வந்துருச்சே, இந்த டம்ளர் ஆகாயத்தை பழந்துடுச்சா? பாருங்க, இந்த டம்ளர் எடுத்துட்டு போற ஆகாயம் கூடவே வருது. அப்படி கூட வருதா? ஒருவேளை இந்த டம்ளர் செய்துட்டு ஆகாயத்தை உள்ள வச்சாரா? இல்லை, ஆகாயத்துக்குள்ளதான் இது. ஆகாயத்தை யாராலும் வெட்டவே முடியாது. ஆகாயத்தை யாரும் அழுக்கு பண்ண முடியாது. ஆகாயத்தை நினைக்க முடியுமா? தண்ணி ஊற்றி முடியாது. காத்தால உலர்த்த முடியுமா? நமக்கு தெரிஞ்சதே வாயு, காற்று, நெருப்பு, அக்னி, நீர், நிலம், அப்புறம் ஆகாயம். இந்த ஆகாயங்கிறத இந்த 4 பேரால ஏதாவது பண்ண முடியுமா? காற்றால் உலர்த்த முடியாது, நெருப்பால் எரிக்க முடியாது. நான் புகையை போட்டு இதெல்லாம் அழுக்கு பண்ணுவேன்னு சொன்னாலாம் ஒன்றும் நடக்காது. புகையெல்லாம் போன பிறகு ஆகாயம் அதே மாதிரி தான். நீரால் நினைக்க முடியாது, நிலத்தால் வெட்ட முடியாது, அது கத்தியால். இப்போ கடவுள் யார்? ஒரே பதில் சொல்லிட்டார், அக்ஷரம். மீதி எல்லாமே சரம். மீதி எல்லாம் சரம். எதெல்லாம் சரமோ காட்டுங்க. கடவுளை தவிர மீதி எல்லாம் சரம் தான். நான் உங்களை ஒரு கேள்வி கேட்குறேன். உங்களில் அக்ஷரம் இருக்குதா, சரம் இருக்குதா? நீங்க சரமா அக்ஷரமா? சராச்சரம். சடாச்சரம். உங்ககிட்ட அக்ஷரம் இருக்குது, அப்போ சரமும் இருக்குது. கேள்வி புரியுதாமா? சரி, இதுல எதெல்லாம் சரம், எது அக்ஷரம் சொல்லுங்க. இப்படி பதில் சொன்னா இவங்க எப்படி சிந்திப்பாங்க? யோசிக்கணும் இல்ல? ஆமா, நமக்குள்ளேயே அக்ஷரம் இருக்குது இல்ல? இருக்கணும். சரமா இருக்குது. எதெல்லாம் சரம்? வினோத் தானே? பிரதீப் வயசு ரொம்ப சின்ன பையன் இல்ல, 4 ஆயிடுச்சுல, 14 years. அப்போ யூ ஷுட் ஆன்சர். தமிழ சொன்ன கேள்விக்கு பதில் சொல்வியா? இதில் எதெல்லாம் பிரிச்சிடலாம்? பூவெல்லாம் பிரிச்சிடலாம் இல்லையா? இந்த பூவை பிரிச்சிடலாம் இல்லையா? பிரிக்க முடியாத ஒன்று இருக்குதுல்ல, நூல். இதெல்லாம் உதிர்ந்தாலும் நூல் இருக்கும்ல. இப்போ நூல் வந்து அச்சரம் தானே, மீதெல்லாம் சரம் தானே. அப்புறம் நூலை கொடுத்தா என்ன பண்ணுவான்? அது பிரிச்சவன என்ன ஆகும்? பஞ்சு வந்துடும். பஞ்சை இவங்கிட்ட கொடுக்குறேன், இவன் என்ன பண்ணுவா? பஞ்சை எரிச்சிடுவான். எரிச்ச உடனே கார்பன் டை ஆக்சைடு வாட்டரா வெளியே வந்துடும். பஞ்சை எரிச்சா கார்பன் டை ஆக்சைடு வாட்டர் தான் வரும், CO2 and H2O.
சரி அவங்ககிட்ட H2O கொடுக்குறேன், நீ என்ன பண்ணுவ? ஹைட்ரஜன் ஆக்சிஜன் மறுபடியும் அதை பிரிச்சுடுவா, ஹைட்ரஜன் ஆக்சிஜன். சரி ஆக்சிஜன் இவங்ககிட்ட கொடுக்குறேன், நீ என்ன பண்ணுவ? அதையும் பிரிச்சுடுவ, எலக்ட்ரான் புரோட்டான். 8 எலக்ட்ரான், 8 புரோட்டான், 8 நியூட்ரான். சரி நியூட்ரானை பிரிச்சு கொடுத்தோம்னா அவன் பிரிச்சுடுவான். இன்னும் இது எதை பார்த்தாலும் பிரிச்சுட்டே இருக்குதுங்க, அச்சரமே இல்லையா? இப்போ நம்ம உடம்புல எல்லாமே சரம் தானா? நீங்கள் தான் சொன்னீங்க அக்ஷரமும் சரமும் சேர்ந்ததுன்னு. இப்போ சரமாகிய இந்த உடம்பு பிரிச்சிடும். மனசு சரமா அக்ஷரமா? அதுவும் சரம் தான். நான் கேள்வி உங்களுக்கு புரியுதா? சரம்னா பிரிச்சிடலாம், மனசை பிரித்து போட்டுடலாம். சைக்காலஜி தான் பண்ணுறாங்க, சைக்காட்ரிஸ்டும் பண்ணுறாங்க. ஒரு மாத்திரையை கூட உங்கள் மனசை பிரித்து போட்டுரும். ஒரு டேப்லெட், சில மதுபானங்களை கொடுத்தோடனே மனசு பிரிஞ்சு மாறிடுது. சொந்த பந்தம்லாம் தெரியல, மனசு விதவிதமாக மாறு. அரசியல்வாதிகளுடைய மனசை பார்த்தோம்னா பச்சந்தி கூட கொஞ்சம் லேட் ஆகும், கலர் மாறு. அப்போ மனசும் பிரியுது, நம்ம அறிவும் பிரியுது. என்னங்க மிச்சம் மீதி இல்லாமல் எல்லாத்தையும் சொல்லிட்டேன். நம்மக்கிட்ட அக்ஷரம் இருக்கா? நிச்சயம் இருக்கு. நான் என்கின்ற அக்ஷரம் இருக்குது. உங்ககிட்ட நானுன்னு ஒரு உணர்வு இருக்குதுல்ல, நானுன்னு சொல்லுவியா? கழுத்தில் அது செயின் போட்டிருக்கிறது யாரு? நான் இருக்குது இல்லப்போ, அது ரெண்டா பிரிக்குமா? அது தவிர மீதி எல்லாம் ரெண்டா பிரிக்கும். அனைத்தும் துவைதம், டுவாலிட்டி உண்டு, மல்டிப்ளிசிட்டி உண்டு, ப்ளூராலிட்டி உண்டு. பட் ஏகமேவ அத்விதீயம் அப்படின்னு ஒன்று இருக்குது இல்லைம்மா நம்ம கிட்ட. நானுன்னு ஒன்று தொலைக்க முடியுமா? தொலைக்க முடியுமா? இழக்க முடியுமா? நான் பிறந்ததை நீங்கள் பார்த்துருக்கீங்களா? உங்கள் நான் செத்ததை பார்க்க முடியுமா? உடம்பு செத்ததை நீங்கள் பார்க்கலாம், நான் செத்துதான். இப்போ அக்ஷரம்னு சொன்னது யார் சொல்கிறாதீங்க? ஒன்று எழுத்துனாரு, இன்னொன்று கடவுளுங்கிறார். அப்போ நானுங்கிறது யாரு? உங்களுக்கு எல்லாரும் கேட்குறேன், உங்ககிட்ட அக்ஷரமாக இருக்கிறது யாரு? அந்த அறிவு பொருள் கடவுள். கடவுள் நமக்குள்ளேயே அக்ஷரமாக எழுத்துக்களை உண்டு பண்ணுறார், வாக்கியங்களை உண்டு பண்ணுறார். அந்த அக்ஷரமும் அவர் தான் உண்டு பண்ணுறார். அவர் இல்லைன்னா இங்கே எங்கே அக்ஷரம் வரப்போகுது? இப்போ ஆத்மா நான் என்று சொல்லக்கூடிய எல்லாருக்கிட்ட அறிவு உணர்வு, எல்லாருக்கும் அறிவு உணர்வு இருக்குது. இவன் அறிவு இருக்கிறதுனால தான் அவன் படிக்கிறான், உணர்வு இருந்தால்தான் தான் நாய் கீழே காது பிடிச்சதுன்னா கீக்கின்னு கத்துது. எல்லா உயிரினங்களுக்கும் அறிவும் இருக்குது, உணர்வும் இருக்குது. அந்த அறிவுணர்வு அக்ஷரம். ஆனால் இந்த உடம்பு சரம். இப்படி புரிஞ்சுக்கணும். அக்ஷரம் பிரம்ம பரமம் அப்படிங்கிறார். அது ஒன்று தாண்டா பிரம்மம். அதுக்கு தான் அதுக்கு மேலே ஒன்றும் கிடையாது. பரமம், அல்டிமேட், மேலானது. எஸ், மேலானது, அல்டிமேட், பியாண்ட். எல்லாத்தையும் நீங்கள் என்ன அல்டிமேட்டாக என்ன முடிக்கும்? நீங்கள் எல்லாத்தையும் பிளந்துக்கிட்டே வந்தீங்க. சரம் 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 அணு வரைக்கும் பிளந்துட்டீங்க. விளக்க முடியாத ஒன்று ஆகாயத்தை போய் முடிகிறீங்க. அது பரம். அது போல அவர் இருக்கிறார். ஏன் இப்போ நம்ம ஆகாயத்தை கடவுள்னு சொல்லக்கூடாது? அப்போ ஆத்மா ஆகாயமா? அப்போ ஆத்மா ஆகாயமா? ஒரு உதாரணத்துக்கு தான் ஆகாயத்தை நம்ம பரம்னு சொன்னோம், அக்ஷரம்னு சொன்னோம். ஆனால் அவர் அந்த ஆகாயத்தை உண்டு பண்ணவர். உங்களால் உண்டு பண்ண முடியுமா ஆகாயத்தை? முடியும். உங்கள் கனவுல நீங்கள் ஆகாயத்தை உண்டு பண்ண முடியும். இப்போயே கற்பனையில் பாருங்கள், கண்ணை மூடிட்டு நிலாவை பாருங்கள், ஆகாயம் இருக்கும். இந்த பாப்பா கண்ணை மூடிட்டு சாக்லேட் பார்த்தாருன்னா சாக்லேட் இருக்கிறது ஒரு இடம் வேணும் இல்லை? நாம் இம்மிடியேட்டாக ஒரு ஆகாயத்தை உண்டு பண்ணி தான் எத்தனையும் பார்க்குறோம். இந்த சித்துன்ற ஆகாய வழி, அது சிதம்பரம்னு பேர். நம்ம மனசில் பார்க்குறோம் பார்த்தீங்களா? இந்த புத்தகத்தை நீங்கள் கண்ணை மூடிட்டு பாருங்கள், அந்த கண்ணு முன்னாடி மிதக்கும். இப்போ சுற்றி ஆகாயம் இருக்குது. ஆகாயம்தான் முதல்ல உற்பத்தி பண்ணுறோம். ஆகாயத்தை உற்பத்தி பண்ண பிறகு தான் நம்ம பேசுகிறோம், எழுதுகிறோம், எல்லாம் பண்ணுறோம். அந்த ஆகாயம் தான் நமக்கு எல்லாவற்றைய செயலுக்கும் ஆதாரமாக இருக்குது. அது பேர் சிதம்பரம், சித்தில் இருக்கின்ற அம்பரம்.
அம்பரம்னா வெளி அப்படி அர்த்தம். அக்ஷரம் பிரம்ம பரமம். அர்ஜுனுக்கு பதில் சொல்லிட்டார். அவன் வீட்டு பாடம் பண்ணணும். இந்த 3 வார்த்தையை வச்சுக்கிட்டு நம்ம இதுவரை 10 நிமிஷம் பேசியிருக்கோம். இப்போ உங்களுக்கு கடவுளை பற்றி ஏதாவது சந்தேகம் இருக்குதா? அவர் பிரம்மம். அடுத்து வரப்போறார். இந்த கடவுளை தான் இன்னும் கொஞ்சம் ஆழமாக பார்க்க போகிறோம். அடுத்து சொல்கிறாரு, ஸ்வபாவோ அத்தியாத்மம் உச்சதே. அவரே ஸ்வபாவமாக உன்னிடத்தில் ஆத்மாவாக இருக்கிறார். அது பேர் அத்தியாத்மம் அப்படிங்கிறார். இதுக்கு முன்னாடி 3 வார்த்தை இருக்கு. அத்தியாத்மம் சொல்லுங்க. அத்தியாத்மம், அதிபௌதிகம், அதிதெய்வம். இந்த 3ம் நமக்கு இன்னைக்கு காலையில் மனப்பாடம் ஆயிடும். அத்தியாத்மம், அதிபௌதிகம், அதிதெய்வம். இந்த 3. இன்னொன்று சொல்கிறான், அதி யஜ்ஞம்னா என்ன, அது அப்புறம் நான் சொல்கிறேன். இப்போ கர்மத்தை புரிஞ்சுக்கணும்னா கர்மமும் சொல்லணும். இப்போ பிரயாண காலம் எங்கே போகிறான்றதை அது மீதி நேரம் பார்ப்போம். இப்போ நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது பிரம்மத்தை தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ கர்மத்தை தெரிஞ்சுக்கணும். இது இல்லாமல் 3 அத்தியாத்மம், அதிபௌதிகம், இந்த 3 என்னன்னா, நமக்கு துன்பம் வருதுன்னு வைங்க, இந்த 3 இடத்துல தான் துன்பம் வரும். எல்லாருக்கும் துன்பங்கள் இந்த 3 இடத்துலேருந்து வரும். அத்தியாத்ம துன்பங்கிறது நமக்கு நாமே துன்பம் கொடுத்துருக்கோம். நமக்கு நாமே துன்பத்தில் மாட்டிக்கிறோம். என் வயிறே எனக்கு பசியை உண்டாக்கி கொடுக்கும். அது என் துன்பம். எனக்கு யாரும் கொடுக்க வேண்டியது. எனக்கு தாகம் ஏற்படுது, என் கண்வலி வருது, என் தலைவலி வருது. இதெல்லாம் அத்தியாத்மம். என் மனசில் குழப்பம், எனக்கு அறிவு போதலை, என் செயல்திறமை போதலை அப்படின்னா அத்தியாத்ம துன்பங்கள். இதுக்கு ட்ரீட்மெண்ட்டுக்கு என்ன பண்ணுறது? நாம் தான் ட்ரீட்மெண்ட் பண்ணணும். அதிபௌதிகம் அப்படிங்கிறது வேற ஒரு துன்பம் வர இடம். இது நம்ம சுற்றி இருக்கின்ற வாழும் இடம், சுற்றுச்சூழல். வாழும் இடம். வாழும் இடத்துல என்னென்ன இருக்குதுன்னா, வாழுறவங்களும் இருக்கிறாங்க, வாழும் இடம் இருக்குது. நமக்கு சவுத் அரேபியாவை எங்கேயோ போயிட்டு வாழும் இடம் எப்படி இருக்கும்? மணலாக இருக்கும். துன்பம் வரும் இல்லை? அங்கே வாழுற ஜனங்க துன்பம் கொடுப்பாங்க இல்லை? இப்போ வாழும் இடம் சொல்லக்கூடிய ஈக்கலாஜிக்கல் நிக்ஷ் அப்படிங்கிறாங்க. ஒவ்வொரு உயிரினத்துக்கும் ஈக்கலாஜிக்கல் இருக்குது. ஈக்கலாஜினா வாழும் ஒரு சுற்றுச்சூழல். இப்போ உங்களுக்கு சுற்றுச்சூழல் என்னங்க? இப்போ ராதாம்மா வீடு, இன்னும் விசாலமான இடம், விசாலமான மனசு, அன்பான குழந்தைங்க. இது நமக்கு இப்போ கிடைக்கிற ஒரு அதிபௌதிகம். இதுலேருந்து சுகமும் வருது, துக்கமும் வரும். வாழும் இடத்துக்கு நமக்கு எங்கே இருக்குது? ஒருவேளை நீங்கள் நிலாவில் போய் வசிச்சிங்கன்னு வைங்க, உங்கள் அதிபௌதிகம் எங்கே இருக்குது? முற்றிலும் வேற இருக்கும். செவ்வாய் கிரகத்தில் வாழ்ந்தோம்னா அது மாறிடும். ஒருவேளை நீங்கள் கரப்பாம்பூச்சியாக இருந்தீங்கன்னா இது அத்தியாத்மம். என்ன அத்தியாத்மம்? 2 மீசை இருக்கும். அது யாராவது பிடிச்சி தூக்கி போடுவாங்க. அப்புறம் அவங்களுக்கு உண்டான தொந்தரவுகள்லாம் இருக்கும் இல்லை? அவங்களுக்கு ஏதாவது ஒரு காம்ப்ளெக்ஸ் இருக்கலாம். நமக்கு அந்தளவுக்கு மீசை நீளமாக இல்லை. அப்படி கொம்பு மாடாக பிறந்துட்டோம்னா கொம்பு கோணல் மணலாக இருக்குது, சின்னதாக இருக்குது. அவங்களாம் பெயிண்ட் பூசி வச்சுருக்கிறாங்க, நெல் பாலிஷு. நமக்கு இல்லை. அப்படின்னு அத்தியாத்மம் எல்லாத்துக்கும் இருக்குது. தலையில் இருக்கிற பேனுக்கு அதிபூதம் இருக்குங்க, தலை தான். இந்த காட்டை விட்டு நான் அங்கே போக மாட்டேன். யாரோ ஒருத்தர் தலையில் முடியலன்னு வைங்க, வருக தலையில் அந்த பேன் என்ன ஆகும்? சவுதி அரேபியாவுக்கு வந்துட்டேன்னா அதனுடைய அதிபூதம் பாலைவனம் இருக்கு. நம்ம தலையெல்லாம் சோலைவனம். துன்பங்கள் அதிபூதத்திலேருந்து வருது. இப்போ அது அதிபூதம் தெரிஞ்சுக்கிட்டீங்களா? உங்கள் கிளாஸ் ரூமே அதிபூதம் தான். அங்கே இருக்க டீச்சர் அதிபூதம். அதி தெய்வம்னு ஒன்று இருக்குது. அத்தியாத்மம் புரிஞ்சுக்கிட்டீங்க. பேனுக்கும் அத்தியாத்மம் இருக்குது, கரப்பாம்பூச்சி இருக்குது, மாட்டுக்கு, மனுஷனுக்கு, தேவகுலத்தில் இருக்கிற தேவாதி தேவர்களுக்கு அவனுக்கு இருக்கும் இல்லை? இருக்கிறதுலே ரொம்ப பவர்ஃபுல் தேவன் யாரு? தேவர்கள் சொர்க்கத்தில் இந்திரன்.
இந்திர பதவி தான் இப்போ கிடைக்கிறது கஷ்டம். தமிழ்நாட்டில் மினிஸ்டர் சீஃப் மினிஸ்டர் இந்திர பதவிக்கு எப்படி நாற்காலி சண்டை நடக்குது. அப்போ அங்கேயும் நாற்காலி சண்டை இல்லாமலாம் இருக்கும், சதி திட்டம் இல்லாமல் இருக்கும். இப்போ அவனுக்கும் அதிபூதம் இருக்குது, அவனுக்கும் ஆத்ம பிரச்சனையும் இருக்கும். இங்கே பூமியில் யாராவது ஒருத்த வந்து 100 ஜோதிஷ்டாமா பண்ணிட்டான், யஜ்ஞங்கள் பண்ணியிருக்கிறான், சாத்திரம் பண்ணியிருக்கிறான், வாஜ்பேயி வேறு பண்ணிட்டான். இன்னும் கபகபன் பற்றி இவன் மேலே வந்தான்னா இறந்தான்னா முதல்ல என் பதவி தான் போகுது. இவனுக்கு எப்படியாவது இங்கே வா அப்சரஸ் மேனகை வா கீழே பூமிக்கு போ, அவங்ககிட்ட ஏதாவது தொந்தரவு பண்ணு, ஒரு பொம்பளையா போய் ஏதாவது பிரச்சனை மாட்டி விடு அப்படின்னு யஜ்ஞத்தை குலைப்பான். அவனுக்கு அத்தியாத்ம பிரச்சனை இருக்குது இல்லை, அவனுக்கு அதிபூத பிரச்சனை இருக்குது இல்லை, அதி தெய்வம்னு ஒன்று இருக்குது இல்லை. அதிப தெய்வங்கிறது இது ரெண்டுத்துக்கும் மேலான ஒன்று. அது நியம விதிங்கிறாங்க, தலை விதிங்கிறாங்க. அது எல்லாருடைய மனசையும் எல்லாருடைய உடம்பையும் அது கட்டுப்படுத்து, நியமம் பண்ணு. நம்மெல்லாம் இங்கே வந்திருக்கிறோன்னா அதி தெய்வம் தான் நமக்கு பிளான் பண்ணி கொடுக்குது. இந்த அதி தெய்வம் தான் நமக்கு காணு காதெல்லாம் நல்லா கேட்க வைக்குது. அவங்க நமக்கு கண்ணுக்கு தெரியாது. இது ரெண்டையும் நம்ம சமாளிச்சிடலாம், அவங்களும் ஒன்றும் பண்ண முடியாது. அவங்க நவக்கிரகங்களாக இருக்கிறாங்க. அந்த அதி தெய்வங்களாக நவக்கிரகங்களாக இருந்து கொண்டு அவர் சரியான இடத்துல புதன் போய் உட்காந்துருவார், குரு எங்கேயா போய் தலைமறைவாக போயிடுவார், அவர் இன்னொருத்தர் வீட்டில் போய் உட்காந்துட்டு இருப்பார். அது சனி வீடாக இருக்கும். சனி வந்து நம்மளுடைய லக்னத்திலே உட்காந்துட்டு இருப்பார். இப்போ அவங்கெல்லாம் உட்காந்துரும்போது நம்முடைய ஆட்சி எப்படி இருக்கும் பாரு. அதுவும் நமக்கு தொந்தரவு தானே கொடுக்குது. அவன் ஏன் இப்படி தொந்தரவு கொடுக்குறான்? இவனாக சமாளிச்சா அவனை எப்படி சொல்ல முடியும்? அது நீ பிறக்கும் போதே எடுத்துட்டு வந்தது. அதுதான் ஜாதகம். ஜாதகம்னா பிறத்தல்னு அர்த்தம், ஜாதம்னா பிறக்கிறது. உன் ஜாதகம் அப்படி, உன் பிறப்பு அப்படின்னு அர்த்தம். பிறக்கும் போதே கொண்டு வரும். இப்போ புரிஞ்சுக்கிட்டீங்களா? இதைத்தான் அர்ஜுனன் கேட்டுக்கிறான். ஒரு சின்ன இறைவேலை.